ஆனால் இவங்க ஊருக்கு போகவே இல்லை 2023 நோட் பண்ணுறேன். உகாண்டா மட்டும் கிடையாது, உகாண்டாவுக்கு வர்றவங்களையும். நான் சொன்னேன் I'm a Hindu அப்படின்னா. Can I pray for you? Yeah. 5 waktu sekarang 7.10 minit malam. Kini saya வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு இந்த வியூ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்கே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம். ஆனால் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறவங்க யாருன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான். அவங்க வந்து மலேசியாலேருந்து இப்போ யுகாண்டா வந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக மலேசியாலேருந்து வரலாம். மலேசியாலேருந்து ஆரம்பித்து 64 நாடுகள் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ யுகாண்டா வந்திருக்காங்க. அவங்க பேரு கதிரவன். அந்த அண்ணாவை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அவங்களையும் பார்க்க போறோம், அவங்க பைக்கையும் பார்க்க போறோம். வணக்கம் அண்ணா, ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுல. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு மலேசியா தமிழ் கேட்க ரொம்ப ஆசை. ஆமா, எனக்காக நான் பேசுற தமிழ் பேசக்கூடாது, மலேசியா தமிழ் தான் பேசணும். ஓகே. என் பேரு கதிரவன், அப்பா பேரு சுப்பராயன். ஓகே. எனக்கு வயசு 64. 60வது வயசுல நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் என்ற பதவியிலிருந்து 60வது வயசுல ஓய்வு பெற்று அதுக்கப்புறம் வந்து மலேசியால வந்து ஒரு சொத்து உடைமையை விற்று இப்போதைக்கு இந்த BMW 1200 சிசி மூலமா உலகத்தை வளம் வந்துகிட்டு இருக்கிறேன். இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்தது? ஓகே, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா, முக்கியமா வந்து நான் வர்றது அதுக்கு முன்னுக்கு இந்த மோட்டார் பைக்கு பேரு வந்துட்டு பரமேஸ்வரான்னு வச்சிருக்கிறேன். பரமேஸ்வரா. ஏன் பரமேஸ்வரா அப்படின்னா, மலேசியால வந்துட்டு மலாக்கா மாநிலம் மிகவும் புகழ்பெற்ற சரித்திரம் வாழ்ந்த மாநிலம். 1402வது வருடம் 1402 வருஷத்துல மலாக்காவை கண்டுபிடிச்சது பரமேஸ்வரா என்ற ஒரு அரசர். அப்ப கண்டுபிடிச்சு, அப்ப அந்த மாகாணத்துல மலாக்கா மாநிலத்துல நான் பிறந்தனால அந்த பேரு பரமேஸ்வரான்னு என்னுடைய என் செல்லத்துக்கு 1200 சிசி கொண்டது. என்னுடைய நீங்க கேட்டீங்க ஏன் உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு? கண்டிப்பா எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன பாத்தீங்கன்னா உலக வெப்பமயமாக்குறதுக்கு குறைக்கிறது எப்படி, நிறைய மரங்களை நடுவோம் அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், சேவ் தி நேச்சர். இதுதான் இப்ப இந்தியாவுல வந்துட்டு நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா வந்துட்டு அவர் இறந்துட்டாரு. அந்த அமரர் வந்துட்டு மரங்கள் நடுங்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை சொல்லி அந்த பொறுப்பு வந்து சின்ன கலைவாணர் விவேக் கிட்ட கொடுத்தாரு. அவரு கொஞ்சம் மரம் நட்டாரு. அவர் இன்னும் இறைவன்கிட்ட அவரும் இறைவனடி சேர்ந்துட்டாரு. சோ எங்கேயாச்சும் நம்ம ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நம்ம 131 மரம் தன்சானியா வரைக்கும் நம்ம நட்டுருக்கோம். எத்தனை நாடு இப்போ மொத்தம் 64 நாடு உகாண்டாவோட. நீங்க வந்து எந்த ஏசியால ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆப்பிரிக்கா வந்தீங்களா, இல்ல இடையில யூரோப் அமெரிக்கா போனீங்களா? ஓகே, மலேசியால வந்துட்டு 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 கோலாலம்பூர் தலைநகரம் பத்திகேவ் தெரியும், மிகவும் புகழ்பெற்ற முருகன் அந்த வளாகத்தில் ஆரம்பிச்ச 2ஆம் தேதி ஜனவரி 2023 ஆரம்பிச்சு அங்கிருந்து முதல் நாடா வந்து என் பக்கத்து நாடு சிங்கப்பூர் வந்து இந்தோனேசியாவில் இருந்து அப்புறம் ஃபேரி மூலமா தீமோர் லெஸ்திலேருந்து தண்ணி கப்பல் மூலமா ஆஸ்திரேலியாவில் வந்து விமானம் மூலமா நம்ம பரமேஸ்வரா வந்துட்டு ஜப்பானுக்கு கொண்டு போனேன். ஜப்பான் வந்து ஃபேரி மூலமா சவுத் கொரியா. ஒவ்வொரு நாட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி சொன்னாங்க. அதுவே எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே இருந்தது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க காண்டாக்ட் நான் தர்றேன், கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வந்து லண்டனில் இருந்து பரமேஸ்வரா அந்த விமானம் மூலமா கொண்டு போய் இதெல்லாம் விமானத்துல அலோவ் பண்ணுவாங்க. வெங்கூவர் கனடா போய் வெங்கூவர் கனடா வந்து மாற்று பரமேஸ்வரா ஓட்டிக்கிட்டே போய் அலாஸ்கா போய் திரும்பி கனடா வந்து அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து நயகரா வாட்டர்ஃபால், மொன்ட்ரியல், அப்புறம் நயகரா எப்படி இருந்துச்சு? நயகரா வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 90 மைல் தான் கியூபாக்கு. அப்போ அதை முடிச்சுட்டு அமெரிக்காவை முடிச்சுட்டு அங்கிருந்து சான் பிரான்சிஸ்கோ போய் சான் பிரான்சிஸ்கோ
லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் மோட்டர் பைக் ஒரு ஹாஸ்டலில் பார்க் பண்ணிட்டு 4 நாள் ட்ரிப் எடுத்து நான் ஹவாய் போயிட்டு ஹவாயிலிருந்து திரும்பி வந்து மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு அப்புறம் மத்திய அமெரிக்கா என்னன்னு பார்த்தீங்களா மெக்சிகோ போய் மோட்டர் வந்து கன்கூன் சொல்லுங்க. மெக்சிகோல வந்து எப்படி உங்களுக்கு ஆப்பிரிக்கா வந்தீங்க, மெக்சிகோ பீப்புள் எப்படி இருந்தாங்க? அமெரிக்கன் மாதிரி இருந்தாங்களா? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அவங்க அமெரிக்கன் மாதிரி, ஆனா அவங்க பேசுற மொழி வந்துட்டு ஸ்பானிஷ் மொழி தான் பேசுனாங்க. ஆனா தமிழ்நாடுல கண்டுபிடிச்சாரு சுந்தர் பிச்சை, அவரு கொடுத்த இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ரொம்ப ரொம்ப உதவி. ஐயா சுந்தர் பிச்சை, ரொம்ப சந்தோஷம். மொழி தெரியாது அவங்களுக்கு, அவங்க எல்லாமே ஸ்பானியோல் தான். அப்ப நான் வந்து ஆங்கிலத்துல பேசி அவங்க கிட்ட கொடுப்பேன், அவங்க பேசி நம்ம இப்படி இந்த மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பா வந்துட்டு வேலூர் திருப்பத்தூர்ல இருந்து குடிபெயர்ந்து அங்கே மலேசியாவுக்கு வந்தாங்க. அவங்களும் சிட்டிசன் ஆகிட்டாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க பிறந்த பிள்ளைங்க 9 பேர், 5 அக்கா. எல்லாமே எந்த இடத்துல? மலேசியாவில் வந்து இப்போதைக்கு நான் இருக்குது கோலாலம்பூர்ல. நீங்களும் மலேசியா தானே? எங்க அம்மா பிறந்தது மலேசியா, பினாங், ஈப்போல. ஈப்போ பினாங். என் மகளை கட்டி கொடுத்தது ஈப்போல. பினாங் வந்து நல்ல ஒரு இது வரைக்கும் நம்ம 20 ஆசீர்வாதத்தினால ஒரு 131 மரம் நம்ம நட்டுருக்குறோம். எல்லாத்துலேயும் தன்சானியா தான் கடைசி மரம் நட்டது. 6 மரம் நட்டோம். 6 மரம் நட்டு 131 மரம். இன்னைக்கு ஒரு போஸ்வானா, நமீபியா, ஜம்பியா, மலாவி, தன்சானியா, ருவாண்டா, 64வது நாடு உகாண்டா வந்திருக்கிறேன். 65வது நாடு கென்யா. வண்டி சொன்னீங்க, வண்டி பிரச்சனை இல்லை. உங்க உடம்பு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கிளைமேட்டு, ஒவ்வொரு ஃபுட்டு, தண்ணி. ஓகே, நான் வந்து 3 இதை வந்து சிகரெட்டு, ஆல்கஹால், கேம்பிளிங் வாழ்க்கையில் நோ டச். இந்த இது ஐஸ் போட்ட தண்ணியை குடிக்கவே மாட்டேன். எங்கே போனாலும் ஐஸ் தண்ணி வேணும்னா ஐஸ் போட்டு ஓரளவு லேசாக ஜில்லுன்னு அதை குடிப்பேன். வயிறை பசிக்க விட மாட்டேன். காலையில் என்ன சிச்சுவேஷன் எப்போ இருந்தாலும் பசியாக பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறேன்ல, அது கண்டிப்பாக எடுத்தாவிட்டு மருந்து டயபெட்டிஸ் மாத்திரை போட்டு முடிஞ்சு அவ்வளோதான். போயிட்டே இருக்கும்போது பசியாக உள்ளே பார்த்தீங்களா பிஸ்கெட்டு, தண்ணி இதெல்லாம் இருக்கும். மலேசியா ஃப்ளாக்கை கையிலே வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றிங்க சார். இதை நான் கடைகளுக்கு கூட எதிர்பார்க்கல. ரொம்ப சிறஞ்சு சேருங்க. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். இப்போ தமிழ்ச்சங்கம் யுகாண்டாலேருந்து சேர்மன், செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்தாங்க. ஸோ அவங்கள ஹானர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மரம் நட போகிறோம். இது வந்து 134வது மரம் இங்கே நட போகிறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். 134 அப்படி தானே மரம்? 132. இது 132. எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணி யார் பேரையும் நான் குறிப்பிட விரும்பல, ஏன்னா விட்டுறக்கூடாது யார் பேரையும். அதனால அவங்க எல்லா நல்ல உள்ளவங்களும் இறங்கூப்பி நான் நன்றி சொல்லிக்கிறேன். மரத்தோட பேரு அசோக் மரம், அசோகா ட்ரீ. இது மரத்தை ஸ்பான்சர் பண்றது சந்தோஷ். நான் காசு கொடுத்து சொன்னதுக்கு முடியாது, அவர் கட்டுறாரு. அதனால தமிழ் சங்கருடைய சேர்மன் இருக்கிறாரு, செக்ரட்டரி இருக்கிறாரு, பொருளாளர் எல்லாம் இருக்கிறீங்க. நம்ம மரம் இருக்கிறதுக்குள்ள நம்ம மாட்டுறோம். இப்போதைக்கு மலேசியா கொடி இருக்குது, இந்தியா கொடி, என் தாய் நாட்டு கொடி, இந்த நாட்டு உகாண்டா கொடியும் இருக்குது. ஓகே ஓகே, மண்ணத்துல தண்ணி எதாவது சொல்லுங்க. தண்ணி ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் நம்ம வீடியோ எத்தனை பேர் சிங்கப்பூர் மலேசியால இருந்து பாக்குறீங்க? உங்களுக்கு மலாய் தெரியும்? கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா யாருக்கும் தெரியாது நான் பேசுறது. 5 waktu sekarang 7:10 minit malam. Kini saya berada negara yang ke-64 iaitu Uganda. Ibu negara Uganda ialah Kampala. Ini ialah Persatuan Tamil Uganda. Okay, தமிழர் தான். அவர் பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு என்ன சாப்பிட ஆசையா இருக்கு, நான் உங்களுக்கு சமையல் செய்கிறேன் அப்படின்னாரு. சார், எனக்கு இந்த சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு சாம்பார், ரசம், ஊறுகாய், அப்பளப்பூ சந்தோஷத்தில் செஞ்சு கொடுத்தாங்க.
அந்த மாதிரி எனக்கு இதான் தயிர் இதாக வேணும் சார். என்ன கதிரவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, என்னென்னமோ கேட்பீங்க சார், இதை கேட்குறேன் சார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இது மட்டும் தான் சார், ரொம்ப தமிழரை பிடித்தேன் சார், ரொம்ப நான் ஏங்கி போயிருக்கிறேன் அப்படின்னு. அவரு தமிழர், அவரு வந்துட்டு மறுநாள் கரெக்டாக வாங்க அப்படின்னு சொல்லுங்க, சாப்பாடு போடுறாங்களா போயிட்டு அவர் ஆஃபீஸில் பெரிய ஆஃபீஸு வீட்டில் வச்சு இந்த மாதிரி போட்டு எல்லாம் சாப்பிட்டு அவ்வளோ சோறும் நான் உண்டி சாப்பிட்டேன். கதிரவன் இது எல்லாம் உங்களுக்கு தான், நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்காக செஞ்சுதான். நீங்கள் எவ்வளோ ஏக்கமாக இருக்கீங்க. மனைவிட்ட சொன்னேன், ஐயோ பாவம் அவர் நல்லா சாப்பிடும் சுரியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க சொல்லாமல் செஞ்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த நைட்டுக்கு ஒரு பேக் பண்ணி ராத்திரிலையும் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க யாரை மீட் பண்ணாங்கன்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பிரேசிலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களா இருக்காத்தி அவங்களாம் சிரிக்க வைக்கணும். அந்த மேனேஜ்மெண்ட்டில் கேட்டேன், ஹாஸ்பிட்டலில் உன்னை வர சொன்னாங்க அப்படின்னு. அந்த பிள்ளைங்க முன்னுக்கு அழுந்துட்டேன். 6 வயசுலேருந்து 12 வயசு பிள்ளைங்க கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு முதல் நாள் தான் ஒரு பிள்ளை இறந்துச்சு. அந்த பிள்ளைங்க கூட வந்து அவங்க கூட அந்த கோமாளி வேஷம் போட்டு அந்த பிள்ளைங்களாம் டான்ஸ் ஆடணும் போட்டு அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பிரேசில் பூரா பரவிடுச்சு. எல்லாம் செஞ்சு 2 மாதம் ஒருத்தர் ரிக்கார்டோன்னு இருக்கார். அவர் வீட்டில் என்னை தங்க வச்சு காலையில் பசியாரு, லஞ்சு டின்னரு, என்னோடய துணிமணிலாம் துவைச்சி கொடுத்து எல்லாமே செஞ்சு ஒரு வீட்டில் பண்ண கத்தி நீ தானே கத்தி நீ வந்து ஏவங்க தங்க ஏவனத்தான் அந்த மாதிரி 2 மாதம் ஆயிடுச்சு. அவர் திரு சிங்கார வேலை அவர் பார்த்தது, அவர் வந்து சிங்கார வடிவேலு, ஓகே, திரு சிங்கார வடிவேலை பார்த்தது வந்து அவர் வந்து நல்ல ஒரு மனிதர், டபுள் PhD வச்சிருக்கிறாரு. அவங்க மனைவி வந்து ஒரு மெடிக்கல் டாக்டரு, 2 MA வச்சிருக்கிறாங்க. என்னை பற்றி அவர் வந்து பிரேசிலில் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார். என்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் என்னை பார்க்கணுன்னு வர்றதுக்குன்னு அவர் உசுவாயாக்க வந்தார். உசுவாயன்றது தென் துருவம் அர்ஜென்டினாலே கடைசியாக இருக்கிறது. வந்தாரு காலை வந்து பார்த்தாரு. ஓகே மத்தியானம் வந்தாரா வீட்டுக்கு? இந்த நாட்டுக்கு வந்து இப்போ ஒரு தாய் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை என் கண் கூட பார்க்குறேன். வேறு மதமாக இருந்தாலும் ஆனால் இந்தியர் தமிழர்னு சொல்லி ஒன்று கூறுறது தெரியுங்களா? உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் சொல்ல கிடையாது. நான் உங்களுக்கு மத்தியானமே பேசினேன். வேற மதமாக இருந்தாலும் அந்த இந்தியர் தமிழ்ன்ற உணவு ஒன்றா சேரணும் தெரியுங்களா? அந்த இறைவனுக்கு உங்கள் மொழியில் சொல்லணும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த இறைவனுக்கு முருகனுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அருமையாக பழகிறீங்க எல்லாரும். அந்த இது இல்லாத பேர் அவர் சாப்பிட கூப்பிட்றாரு, நீ சாப்பிட்டு போகிறான்ற, நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க இங்கே வருங்கன்னு அந்த மதத்தை மறந்து நாம் இந்தியர்கள் நாம் தமிழர்கள் சொல்கிறீங்க தெரியுங்களா? அங்கதான் இன்னைக்கு நிற்கிறீங்க. என்னைக்கு இப்படியே இருங்க. நானும் தனிப்பட்ட முறையில் அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன், இந்திய மக்கள் இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். இவர் முஸ்லீமு, இவர் முஸ்லீமு, ஆனா இவங்களாம் இந்து. எப்படி இருந்தும் நல்லா இருக்கு தெரியுங்களா? அது இங்க தான் நான் வந்து பார்க்கறேன், ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே இல்லை சார், நீங்கள் வெளியே எங்கே போனாலும் பார்ப்பீங்க, இந்தியாவை தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே வந்து ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். இந்தியாவில் உள்ள அரசியல் இதுதான் கொஞ்சம் இதாக இருக்குமே தவிர மற்றபடி மனிதர்கள், எஸ், அதுதான் முக்கியம், மனித நேயம். ஆமாம், எல்லாமே ஏர்டெல் தான். இது வந்து உகாண்டா, எனக்கே தெரியாது. இது உகாண்டா இல்ல, உகாண்டா ஓ அந்த ஏர்டெல். இங்க பாருங்க, இது மெமரி கார்டு வேற ஃபுல் ஆயிடுச்சு. என்ன சிம் பெருசா இருக்கு இதுல மெமரி கார்டு. இந்தோனேஷியா போற அங்க ஒரு கார்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல இது முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுல இருக்கிறது உகாண்டா கார்டு. ஓ, அடுத்து எடுத்துருவீங்க உகாண்டா கார்டு. இப்ப கென்யாக்கு போறோம்ல, கென்யா போகும்போது இந்த கார்டை எடுத்து இதுல வச்சுட்டு அடுத்தது உகாண்டா சிம் கார்டு போட்டு இங்க எத்தனை சாந்தி. அதுக்கு பேசாம ஒரு கார்டை போட்டு வேர்ல்ட் வைட் ரோலிங்க போட்டு விட்டுருக்கலாம்ல. ரோன வேலை எக்ஸ்பென்சிவ். இது எல்லாமே மெமரி கார்டு முடிஞ்சது. நீங்க சாம்சங்கா? இது ஆப்பிள். ஆப்பிள், ஐபோன். ஐபோன். இது ஐபோன். ஐபோன். ஐபோன்.
இதெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. அவங்க மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சிம் கார்டை தூக்கி தூரம் போட்டுருவாங்க, சிம் கார்டை வந்து நோட்டில் ஒட்டி வச்சுக்கிடுவாங்க, மெமரி கார்டை வந்து அவங்க சிஸ்டமில் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இந்த அண்ணா எந்த ஊருக்கு போனாலும் அங்கே சிம் கார்டு வாங்கிடுவாங்க. ஸோ அந்த சிம்மோட இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சது இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் 64 சிம் இருக்குது. சிம்மு ப்ளஸ் வந்து இது வந்து மெமரி கார்டு. இவங்க வந்து ஊருக்கு போகாமல் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்காங்க. அதுதான் சில பேர் ஊருக்கு போயிட்டு அடுத்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஊருக்கு போகவே இல்லை 2023லேருந்து. அண்ணன் பத்திரமா வச்சுக்கோங்க. மொத்தத்தில் தீபிகாவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். உகாண்டா மட்டும் கிடையாது, உகாண்டாக்கு வர்றவங்களையும். நல்ல விஷயம் தானே. ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி. நம்ம அந்த கனவுல கூட நம்ம நினைக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இது இன்னொரு இதுங்க. நான் அமெரிக்கா கனடாலாம் இருக்கும் போது மோட்டர் பைக்கை பார்க் பண்ணிட்டு பரமேஸ்வரா ஓரத்தில் பார்க் பண்ணிட்டு லஞ்சுக்கு போவேன். லஞ்சு போயிட்டு அவங்க வருவாங்க, வந்து பார்த்துட்டு மலேசியன் ஒட்டி இருக்குல்ல, வந்து அவங்க கேட்பாங்க, நீ எங்கேருந்து வர மலேசியாவில்? மலேசியா வந்து ஃப்ளைட்டில் கொண்டாந்தியா இங்கே கொண்டாந்து? இல்லைடா இத்தனை வருஷம் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நோ, ஐ எம் ஆஸ்கிங் யூ சீரியஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அப்படின்னு. நான் சொன்னேன், எஸ் சார், ஐ எம் ரவுண்ட் த வேர்ல்ட் by motorbike. Then அப்போ சொல்லுவேன், I take my aeroplane, I take the bike, go to ferry, by ferry, then I take a ferry. From ferry, then at some places I take like an aeroplane. நம்ப மாட்டாங்க. ஐஷு அப்படி அப்போ அவங்ககிட்ட அந்த படத்தெல்லாம் காட்டின பிறகு பார்த்துட்டு ஓ அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் வந்து அவங்க காசு கட்டிட்டு அவங்க அந்த அமெரிக்காக்காரங்க கனடாக்காரங்க என்ன செய்வாங்க, கேன் ஐ ப்ரே ஃபார், ஐ யூ கிறிஸ்டியன்? நான் சொன்னேன், ஐ எம் ஹிந்து அப்படின்னா. கேன் ஐ ப்ரே ஃபார் யூ? கேட்பாங்க, ஐ யூ believe Jesus? Yes, God is one but different names. Can I pray for you? அப்ப கையை பிடிச்சிக்கிட்டு all the angels, all the road angels, please protect him அப்படின்னு சொல்லி ப்ரே கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணுவாங்க. அதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பைக் எடுத்துக்கிட்டு என்னை பார்க்க வந்திருக்காரு. ஆனால் அவரோட நேரம் என்ன ஆச்சுன்னா அவர் விபத்துக்கு ஆகிட்டாரு. அந்த காற்று நம்ம வந்து ஏன்னா அர்ஜென்டினா வந்து நம்ம ஓட்டுறது வந்து வலது பக்கம், இப்போ மலேசியா உகாண்டாலாம் வந்துட்டு இடது பக்கம் ஓட்டுறோம். அங்கே ஓட்டிக்கிட்டே இருக்கும் போது அவர் காற்று அடித்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உளுந்து அவர் எப்படி எல்லாம் பார்த்து 8 மணி நேரம் சுயநலவு இல்லாமல் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, கதிரவன் 8 மணி நேரம் சுயநலம் தானே, என் பர்ஸில் வந்துட்டு $3000 இருக்குது, எந்த காசும் காணாமல் போகல, எந்த ஒரு பொருள் பணம் காசு எதுவுமே போகல, அப்படியே கொண்டு போய் என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்து எந்த காசும் சேர்க்கல. அவங்க மோட்டரை வந்து அவங்க ஜீப்பில் போலீஸ்காரங்க ஏற்றி கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டு அந்த மருந்துக்கு மட்டும்தான் காசு வாங்கினாங்க. ட்ரீட்மெண்ட் தங்கி இருந்தது, எதுவுமே காசு வாங்கலை அப்படின்னு சொன்னார். நீங்கள் இந்த மாதிரி பொருள் வேண்டாம், போக வேண்டாம். ஆமாம் சார், நானும் ஓட்ட விரும்பலை, நான் எங்கே தங்குறதுன்னு. இதோ பெட்ரோல் ஸ்டேஷன் ஹோட்டல் இருக்குன்னு. இல்லைண்ணா, நான் எங்கே தூங்குறதுன்னு. ஹோட்டல் அப்படின்னா அந்த பெட்ரோல் ஸ்டேஷன்லேயே ஹோட்டல் இருக்குது. அப்புறம் பார்க்குறேன், அதுக்கு ராத்திரி பார்க்குறேன், காற்று அடிக்குது பாருங்க. அது இல்லாமல் அந்த ஹோட்டலே ஃபுல்லாகிருச்சு. அப்போ அவங்கள்ட்ட கேட்கணும், அப்போ அதில் ஒருத்தர் இங்கிலீஷ் பேசுகிறாரு. நான் கேட்டேன், ஏன் எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை இன்றைக்கி காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது, சின்ன சின்ன கார்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து, அதனால தான் நாங்கள் தங்கிட்டேன். நாளைக்கு கிளியராக இருக்கும் அப்படிங்க. சார் அடித்த காற்று நான் காலையில் பார்க்குறேன், வெளியில் போக முடியல, குளிர், காற்று அடிக்குது. நான் என் மோட்ரு பார்க்குறேன், வெயிட்டாக இருக்கிற மோட்ரு அப்படியே பார்க்குறேன், லேசாக ஆடுது. அப்படிப்பட்ட இது. அந்த ஹோட்டலில் தங்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், நான் கடவுளே நேற்று அடிச்சு காற்றெல்லாம் எங்கே போச்சு, அமைதியாக இருக்குது. இது சத்தியம். எஸ், புயலுக்கு பின் அமைதி. ஆப்பிரிக்கா போக போறேன் அப்படின்னு. அப்ப நான் இருக்கேன், இந்தியாவில தான் இருக்கேன்னு சொல்லவும் அவங்க அப்படியே வந்துட்டாங்க. ஈசிஆர்லயே திருநள்ளாறு திருக்கடையூர்லாம் வந்துட்டு அப்படியே எங்க வீடு அந்த சைடு போற வழிதான் பேராவூரணி. அங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க. இந்தியா போனது ட்ரீட்மெண்ட் கொடுத்து கேட்டேன், எப்படி டாக்டர் இருக்குது, இல்லை கதை இப்பெல்லாம் வருது. அவங்க மனைவி என்கிட்ட ஒரு 4-5 தடவை பேசி இருக்கிறாங்க. பழக்கமான ஒன்று அப்படிதானே.
இட்லி சாம்பார் சட்னி நல்லா ருசியா இருக்கு. 2 4 5 இட்லி சாப்பிட்டேன். இப்போ அந்த சிஸ்டர் வந்துட்டு ஒரு தோசை வச்சாங்க, அதையும் சாப்பிட்றேன். சட்னி சாம்பார் இதான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன். சூப்பரா இருக்குது. அவங்க வச்சதுக்காக சொல்லல, மனசு தொட்டு சொல்றேன், நல்லா ருசியா இருக்குது. இந்த கூட்டத்தோட கூட ஒரு இந்தியா காஃபி கிடைச்சிருந்து நல்லா இருக்கும். ஓகே ஓகே, சாப்பிட்றதுக்கு வெக்கப்படத்துல கேட்டுறது. சில பேருக்கு பைக் பிடிக்கும், ஆனா கண்டிப்பா ஹெல்மெட், பைக் வாங்கும் போது ஹெல்மெட் வாங்கிருங்க. அதே மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி. சூப்பர் ஹெல்மெட் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஹெல்மெட்டை பத்தி சொல்லுங்க என்னென்ன. ஓகே, இந்த ஹெல்மெட் வந்துட்டு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட். ஓகே, இதுல வந்துட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த ஹெல்மெட் இப்படி போட்டுமா இது இருக்குது, லாக் பண்ணிக்கும். ஓகே, அது இல்லாம ரொம்ப வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா இது ஓபன் ஆயிக்குமோ பார்த்துட்டு இதுல வந்து இப்படி இறக்கலாம். அது பாருங்க, போலீஸ் இது மாதிரி இப்படி இறங்கி இந்த மாதிரி கருப்பு கண்ணாடி இப்படி இறங்கும். அது இல்லாம ரெண்டாவது இதுல வந்துட்டு இதான் ப்ளூடூத். ஓகே, இது வந்து ஏரியல் என்டோல்ல வந்துட்டு என்னுடைய கை தொலைபேசியில வந்துட்டு 950 பாட்டு இருக்கு. எல்லாம் பழைய பாட்டுங்க, எல்லாம் தமிழ் பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, SS ராஜேந்திரன், பி சுசிலா பாட்டு இதுதான் இருக்கும். அப்ப போகும்போது நம்ம சார்ஜ் பண்ணிட்டு தட்டி விட்டோமா பாடி கொண்டுட்டே போய்கிட்டே இருக்கும், போட்டு போவோம். ரெண்டாவது இது. அப்புறம் இப்ப ரொம்ப மழை வந்துச்சுன்னா இதை அப்படி சாத்திக்கலாம். ரொம்ப குளிரா இருந்தா இப்படி சாத்திக்கலாம். இதுல வந்துட்டு வென்டிலேஷன் இருக்குது. ஓ, வென்டிலேஷன் வென்டிலேஷன் இதுல காத்து போறோம். இதுல காத்து போறோம். அது இல்லாததுக்கு மேல எங்க பாத்தீங்கன்னா இங்கே இப்படி இருக்கு, சாத்திக்கும். எப்படி வேணுமா இதுல கொஞ்சம் காத்து போகும். BMW இல்ல, இது வந்துட்டு ஸ்கார்பியன். ஸ்கார்பியன். ஓ சூப்பர். இது ஸ்கார்பியன் பிராண்ட். விலை வந்துட்டு இந்த ஹெல்மெட்டோட விலை வந்துட்டு இது நம்ம ஒரு இந்தியன் மணிக்கு வந்து மலேசியா காசு 24,000 ரூபாய் கிட்ட வருது. 1,700,000 ஹெல்மெட் மட்டும். அடுத்து இந்த பாக்ஸ் எல்லாம் உங்களோட ஃபுட் எதுவும் வச்சிருப்பீங்களா? இது எல்லாமே ட்ரெஸ் தான், ஓபன் பண்ண வேண்டாம். இது வந்து என்னன்னா, எனக்கு வந்து இனிப்பு நீர் இருக்குது, அதோட மருந்துகள், அப்புறம் உள்ளுக்கு ஒரு சில இந்த ஜாக்கெட், எக்ஸ்ட்ரா ஜாக்கெட் வச்சிருப்பேன். இது நீங்க கிளிமஞ்சரோ போயிட்டீங்களா? கிளிமஞ்சரோ போயிட்டேன். 5895 மீட்டர் நான் ஏறல, 2720 மீட்டர் உயரத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆப்பிரிக்கா வந்தீங்கல்ல, எங்கேயாவது லோக்கல் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? இங்க உள்ள ஆப்பிரிக்கன் சாப்பாடு நிறைய சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன இருந்தாலும் எனக்கு வந்து தமிழ்நாட்டு சாப்பாடு ரொம்ப நான் ஏங்குவேன் கண்டிப்பா. இதுல வந்து ஒன்னு கேள்விப்பட்டேன், நீங்க ரொம்ப கோல்டா இருக்கு, இப்ப யூரோப்லாம் போனீங்கன்னா கோல்டா இருக்கும், ஹீட் ஆயிக்கும், அப்படிதானே? ஹீட் ஆயிரும். இப்ப இது ஆன் பண்ணாதான், ஆன் பண்ணலாமா? பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, இது பாருங்க. போயிடுவோம். அங்க பாருங்க, வண்டி ஹீட் ஆகுது. வண்டி இல்ல, இந்த நம்ம புடிச்சிட்டு இப்படி ஓட்டுறாங்கல்ல, அது வந்து ஹீட் ஆகும். அவங்க வெதர் ரொம்ப கோல்டா இருந்தா ஹீட் ஆயிக்குமா? இல்ல கை வைங்கல. டச் பண்ண தராங்க, தொட்டு பாருங்களேன். எப்படி இல்ல, இப்ப ரொம்ப கோல்டு வெதருக்கு போனாங்கன்னா கைக்கு வந்து ஹீட் வந்துருமா? தொட்டு பாருங்க. ஆமா, சூடு ஏறிக்கும். இதுல 2 ஸ்டெப் இருக்கு, ஹீட்டர் 1 ஹீட்டர் 2 அப்படின்னு. ஸோ நான் முதல் 2 ஏறிடுச்சு, சூடு ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 1க்கு குறைச்சிக்குவேன். இதுக்கு தட்டி விட்டுருமா 110 தான் போவோம். 80 போடுமா, 80 எதுவுமே பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. சொல்ல குறிக்குது, இப்ப ரொம்ப சூடு ஆயிடுச்சுன்னா ஒரு இது அது வந்து ரொம்ப வெதர் மோசமா இருக்கும்ல உங்களுக்கு. இப்போ அலாஸ்கா இதெல்லாம் போகும்போது இது இப்போ ரெண்டாவது, இப்போ நீங்க ஏறி உட்காடுறீங்க அப்படின்னா இந்த இது அப்படியே கீழே இறங்கும், அப்படியே மேலே ஏற்றலாம். இது செயின் கடை, இது ஆஃப் பண்ணிருங்க.
ஹார்னு. இல்ல ஆக்சுவலி இது காரோட இது வந்துட்டு ஜிபிஎஸ். இது வந்து ஜிபிஎஸ். இது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண, சேட்டலைட் மூலமா கண்ட்ரோல் பண்ணும். சார் நீங்க இந்த மாதிரிலாம் காணிச்சு நாங்க இங்க நாளைக்கே சார் இங்க போக வைக்காதீங்க. நாங்க உண்டு இங்க வேலை உண்டுட்டு இருக்கோம். இல்ல போங்க, எங்களுக்கெல்லாம் ஹாப்பி தான். நல்லா சுத்துங்க. இந்த ஹெட்ஃபோன் போட்டோமா இந்த இது பிளக் இன் பண்ணிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அது போய்கிட்டு இருக்கும். 5 மில்லியன் வண்டியில சார்ஜர் இருக்கு. அது போட்டுருவோண்ணே கண்டிப்பா. உங்க இதெல்லாம் வந்துட்டு போட்டுருவாங்க, தனி டூர் போடலாம். இது வந்து மொத்தம் 6 கேரு. 6 கேரு. டேங்கு வந்து 30 லிட்டரு, 580 கிலோமீட்டர் போகும். டாப் ஸ்பீடு வாங்கின புதுசில் ஒரு மாதம் கழிச்சு மலேசியாவில் சும்மா டெஸ்ட் பண்ணலான்னு 3 நிமிஷம் ஓடி பார்த்தா 210 கிலோமீட்டர் ஆகும். சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக 210 கிலோமீட்டர் ஓடணும். ஆனால் இங்கே உள்ள பிரகாரம் எத்தனை 90 80 ஆள் இல்லாதப்ப 110 இவ்வளோ 110க்கு மேலே போக மாட்டேன். ஓ சரி. ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கிறோம். இந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மதிக்கணும். நம்ம அதுக்காக ரொம்ப மரியாதையாக போகிறது. இது எங்களுக்காக இந்த பைக்கை காமிச்சு நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்த எனக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி பைக்கை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல பக்கத்துல பாக்குறேன். நான் வந்து சிங்காரன் வடிவேல் சாரோட பைக்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், உங்க அன்பு கணவருக்கு, மற்ற நண்பர்களுக்கு, அப்புறம் தமிழ் சங்கம் உகாண்டா, அப்புறம் பொன்னாடை போத்ததுக்கு, மரம் நட்டதுக்கு, இவங்க எல்லாருமே எனக்கு நல்ல சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாமே எனக்கு பிடிச்சமான சாப்பாடு சேர்த்ததுக்கு, நல்லா தேநீர்லாம் கலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப புதுவிதமா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எவ்வளவு பேர் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த வீடியோல இல்லாம நான் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்க ஒரு பைக் ரைடரா இருக்கீங்க, நீங்க வந்து பைக் லவ்வரா இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். என்மை கிச்சன் மறக்காம. உண்மையிலே அவங்கள பார்க்கும்போது எனக்கு சாதாரண சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம இப்படி ஃபீல் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்க எவ்வளோ மனிதர்களை, எவ்வளோ விஷயங்களை அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. உண்மையிலே பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Good job, Pavenpa.